பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 50 வசனம். சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. ஆமென். இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே, இந்த காணக்கூடிய இந்த உலகத்திலே, இந்த இடத்துல தான் மாம்சம் இரத்தம் இருக்கிறது. பாருங்க, அந்த பரலோகத்தில் போகும்போது அது காணக்கூடாத உலகம், அந்த காணக்கூடாத நித்தியமான உலகமாகிய அந்த பரலோகத்திலே மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் வேலை இல்லை. அங்கே மாம்சமும் இரத்தமும் இல்லை. இந்த காணக்கூடிய இந்த உலகத்தில் மட்டும்தான் மாம்சமும் இரத்தமும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாமிசத்தோட இந்த இரத்தத்தோட நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. நாம் அதாவது அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சமும் இரத்தமும் அழிவுள்ளது. இந்த மாம்சமான இந்த சரீரம் மண்ணான சரீரம், இந்த மண்ணுக்கு தான் போகணும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நாம் திரும்ப மண்ணுக்கே போக வேண்டும். இரத்தம், இந்த இரத்தத்தில் பாவம் கலந்திருக்கிறது. இரத்தத்தில் தான் பாவம் இருக்கிறது. இந்த இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டியது. இரத்தத்தோடு நம் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த சரீரத்தோட பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு சரீரம் உண்டு. அது மகிமையின் சரீரம். அல்லேலூயா. இந்த சரீரம், இந்த பூமிக்குரிய சரீரம் மண்ணிலே உருவாக்கப்பட்ட அந்த சரீரம் மண்ணுக்கே திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே, நாம் இந்த காணக்கூடிய உலகத்திலே இந்த சரீரத்தோடு நாம் இருக்கிறோம். இந்த சரீரம் நமக்கு இல்லைன்னா நம்மளை யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. இந்த காணக்கூடிய உலகத்திலே ஒரு சரீரம் வேணும்னு ஆண்டவர் மண்ணிலிருந்து சரீரத்தை உருவாக்கி, மண்ணிலிருந்து உருவத்தை உருவாக்கி, அதற்கு ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மா ஆனான். அப்போ இந்த மண்ணான சரீரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுகொள்ள வேண்டும். இந்த காணக்கூடிய உலகத்தில் ஒருத்தர் காணுவதற்காக, பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தில் ஓடுகிற இரத்தம், இந்த இரத்தத்திலே பாவம் கலந்திருக்கிறது. இந்த இரத்தத்திலே ஆதாம் என்று அவனுடைய மீறுதலுக்கு உட்படுத்தப்பட்டானோ, அவன் மீறுதல் நிமித்தம் பாவம் உண்டானதோ, அப்போ ஆதாம் வழியில் வந்தவர்கள் எல்லாரும் பாவிகள் தான். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது சொல்வது போல் நாம் பாவிகள் தான். நம்மளுடைய சரீரத்திலே இந்த பாவம் இருக்கிறதுனாலே, இந்த இரத்தத்திலே பாவம் கலந்திருக்கிறதுனாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வார்த்தையாக தேவன் மாம்சமாகி அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய சரீரத்திலே மொத்த இரத்தத்தையுமே சிந்தி, ஏன்னா நம்மளுடைய இரத்தத்திலே பாவம் கலந்திருக்கிறது, அதற்காக அவர் தன்னுடைய சரீரத்தின் முழு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். அதன் மூலமாக நமக்கு அவருடைய இரத்தத்தின் மூலம் அவர் தன்னுடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ இந்த சரீரம், இந்த இரத்தம், இது இந்த பூமிக்குரியது. இந்த காணக்கூடிய உலகத்திலே செல்ல வேண்டியது. இது பரலோகத்தை சுதந்திரிக்க மாட்டாது. மாம்சம் இரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே, நாம் விண்ணுக்குரியவர்கள். நாம் இதற்கு முன்பு நேற்றைய தினத்தில் கூட தியானித்தோம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவருடைய சாயலில் நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் என்று நாம் நேற்றைய தினத்தில் இதை தியானித்தோம். அப்போ நாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, ஆண்டவர் ஒருவருடைய இருதய கதவில நின்று தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் சென்று அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனையும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ எப்போது ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுத்தோமோ, நம் இருதயத்தில் இடம் கொடுத்தோமோ, அப்போ ஆண்டவர் நம்மளோடே தங்க ஆரம்பித்து விடுகிறார். அப்போ இந்த மாமிச சரீரம், மாமிச இரத்தம், இதை நாம் முழுதுமாக விதைக்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே சுயம் சாகணும், என் மாமிசத்தை கிரிகள் அழிய ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்குள்ளே ஏசப்பா நீங்கள் வாழ்கிறீங்க, நீங்கள் உம்மண்டையில் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன்னப்பா, எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. நான் மாமிசம் சிந்திக்கிற விதமாக நான் சிந்திக்காதபடி ஆண்டவரே, அப்பா என்னுடைய ரத்தம் அல்ல ஆண்டவரே,
என்னோட சரீரத்தில் ஓடுகிறது இப்போது உம்முடைய ரத்தம். நீர் உம்முடைய ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து என்னை மீட்டெடுத்தீரே. உம்முடைய ரத்தம் தான் என்னுடைய சரீரத்தில் எல்லா இடத்துல பாய்கிறது ஐயா. இந்த மாமிசம், இந்த அழிவுள்ளது இந்த மாமிசம். அப்பா ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே வாழ்கிறீர். நான் விதைக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் மரிக்கிறேன் ஆண்டவரே. சிலுவையிலே நான் முற்றிலுமாக ஆண்டவரே அப்பா என்னையே ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆண்டவரே. என்னோட மாமிச ஆசைகள், இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போது நான் மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னபடி நானும் அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போமா? இந்த மாமிச சரீரம், இந்த பூமியிலே வாழக்கூடிய இந்த மாமிச சரீரம், இந்த பூமியிலே இருக்கிற இந்த மாமிச சரீரத்துக்குள்ளேயே ரத்தம் பரலோகத்தை சுதந்திரிக்க மாட்டாது. நாம் எப்போது நாம் ஒப்பு கொடுக்குறோமோ, ஆண்டவரே என்னுடைய சுயம் சாகட்டும், இந்த மாமிசத்து கிரிகள் அழியட்டும், ஆண்டவரே எனக்குள்ளே நீரே வாழ்கிறீர் என்று நாம் முழுவதுமாக நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நம்மளை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் எடுத்து அவர் பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அல்பா உமேகாமானவரை உம்மை துதிக்கிறோம். ஆதி அந்தமானவரை உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே, வியாபிகரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர். நன்றி தகப்பனே. மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று ஆண்டவரே அப்பா எங்களோடு நீர் ஆவியானவரை திட்டமாக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உணர்த்தினரை வெளிப்படுத்தினரே. நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா 4வது மாதமாகிய ஏப்ரல் மாதத்தின் 15ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த காணக்கூடிய உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய சிந்தைகள், ஏக்கங்கள், எண்ணங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே அப்பா பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே பரலோக சிந்தை, ஆண்டவரே மகிமைக்குரிய காரியங்கள், ஆண்டவரே கீழானைகள் இல்லை மேலானைகளை நோக்கி பாருங்கள் என்று சொல்லபடி எங்கள் கண்கள், என் சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவரே பரலோகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரையும் நீங்கள் ஏற்றெடுத்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீதியை முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.